அதனாலதான் இந்த பரிகாரம், இந்த டிவைஸ் எல்லாம் ஏன் கண்டுபிடிச்சு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, எர்த் வேணும் ஃபர்ஸ்ட், பியூரிஃபிகேஷன் வேணும். இதெல்லாம் தாண்டி செல்போன் டவர்ஸ் நம்மள ஒரு ஏரியாவுக்கு 4-5 டவர் இருக்கு. அத்தனையுமே நெகட்டிவ் ஆயிடும். இருக்கக்கூடிய எல்லா பாசிட்டிவும் அழிச்சிருது. ஏன்னா ஃபுல்லா நெகட்டிவ் 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 டோட்டலா போக போக நம்மளுடைய மூளையானது கிரகந்தி ஆயிடுது. வீடானது டோட்டலா லேண்ட்ஸ்கேப் அடி வாங்கிடுது. ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ல சுத்தமா உருவாயிரும். ஒரு வீட்டுல 10 15 பேர் செல்போன் வச்சிருக்காங்க, எல்லா வேரியன்ஸ். 10 பேர் இருக்காங்கன்னா 10 செல்போன் இருந்துச்சுன்னா ஒரு டவர் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு சமம். அப்புறம் எப்படி மின்காந்த அலை ஓட்டம் இருக்கும்? எல்லாமே பிளவுபட்டு விடும். அங்க இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்காது. ஒவ்வொருத்தவங்க 2 ஃபோன் வச்சிருக்காங்க. அப்போ ஒரு வீட்டுக்குள்ளே பெரிய செல்போன் டவர் இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல நோய்வாய்ப்படும். அந்த வீட்டுல இருக்கக்கூடிய எலக்ட்ரோஃபீல்டு அடிப்படும். அதுக்குதான் நம்ம டிவைஸ்லாம் வச்சு சொல்றது. அப்புறம் எங்க இருந்து உங்களுக்கு பாசிட்டிவ் வரும்? அதனாலதான் நெகட்டிவா உடைச்சு பாசிட்டிவா சின்ன சின்ன டிவைசஸ் நம்ம செஞ்சு வச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அற்புதமாக வீட்டில் நலமுடன் வாழலாம்.